ரவா லட்டு நம்மள நெறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நார்மலா சாப்பிடுறத விட அவ்ளோ டேஸ்ட்டா, அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இத செய்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ரவை, உப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்ட்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க. இத அப்படியே ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் வச்சிரலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி, இத 2 போர்ஷன்ஸா அப்படியே பிரிச்சு நம்ம நார்மலான சப்பாத்தி மாதிரி தேய்ச்சுக்கணும். நெய் அப்ளை பண்ணி தேய்ச்சுக்கோங்க. அப்போதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நெய் அப்ளை பண்ணி 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 2யுமே செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையுமே அரைச்சி அதே பவுலில் மாற்றிடுங்க. இது கூடவே பால் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை துருவி அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கணும். கூடவே நெய்யில் வறுத்து முந்திரி, பாதாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினீங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.